Lotus Desaru Beach Resort. It is an oasis with panoramic waterfront views. With over 700 fully furnished units of sublime decor, the resort offers an assemblage of activities which features giant coconut fall and gazebos for relaxation. With a wide array of mouth-watering delicacies prepared freshly, catering to both local and international cuisines. Pamper yourself with our spa services that not only relaxes but rejuvenates the soul. With numerous meeting rooms, al fresco dining areas provides you with an avenue to host events of any kind. Our team-building activities will ensure lots of fun. Keep your young ones entertained. Beach activities like jet skiing, banana boat rides. When the sun sets, the resort begins its night of fun and entertainment for the whole family. Lotus Desaru Beach Resort, the resort for all reasons. சமீபத்தில் தொடர்ந்து ஆங்காங்கே பெண்கள் மர்மமான முறையில் படுகொலை செய்யப்படுகின்றனர். இதன் தொடர்ச்சியாக இன்று அதிகாலை போரூர் ஏரியில் பெண்ணின் சடலத்தை
சடலத்தை பொதுமக்கள் கண்டுபிடித்தனர். கொலை தொடர்பாக காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு சம்பவ இடத்திற்கு போலீசார் விரைந்து வந்தனர். விசாரணை தீவிரமடைந்துள்ளது. சார், இந்த நானோட கேஸ்க்காக உங்களை ஸ்பெஷலா மதுரையில இருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க. இந்த கேஸை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? சும்மா பிளாக் காஃபி குடிச்ச மாதிரி இருக்கு. சார், இது வரைக்கும் 14 கொலை செஞ்சிருக்க இந்த நானோட நோக்கம் என்னவா சார் இருக்கும்? புதுசா வந்திருக்கிற நீங்க இதுக்கு என்ன சார் ஆக்ஷன் எடுக்க போறீங்க? எல்லாத்தையும் சொன்னா த்ரில் போயிடும். Just wait and watch. You'll soon see. Thank you. சார், குட் மார்னிங் சார். மார்னிங். சொல்லுங்க. சார், சரியா விடிய காலைல 4 மணி இருக்கும் சார். பாடியை பிரிட்ஜ்ல இருந்து த்ரோ பண்ணதையும், அங்க ஒரு ஒயிட் கலர் அம்பாசிடர் நின்னதையும், அங்க படுத்திருந்த பிச்சைக்காரன் பாத்துருக்கேன் சார். சார், இந்த கேஸ் நேம் மேரி. கல்யாணமான பொண்ணு. அவ ஹஸ்பண்ட் இன்ஜினியரிங் காலேஜ்ல லெக்சரரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். வெளியில போன ஒய்ஃப் ராத்திரி வீட்டுக்கு வரலன்னு போரூர் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கான். சேது, உங்க டேட் ஆஃப் பர்த் என்ன? 5672 சார். 672. குரு. வாங்க. தரங்க. கழுத்தறுத்து கொண்டு இருக்காங்க. ஓகே, சென்ட் ஃபார் போஸ்ட்மார்ட்டம். க்ளோஸ். எஸ் சார். சீக்கிரம் எடுங்க. சேது, இந்த நான் சம்பந்தப்பட்ட கேஸோட ஃபுல் டீடைல்ஸ் எனக்கு வேணும். எஸ் சார். ஓகே, ஷூர். ஹே, ரிலாக்ஸ் மேன். ஹேவ் a black coffee. ஓகே சார். மிஸ்டர் கார்த்திகேயன், இதுக்கு முன்னாடி நடந்த 13 கொலைகள் மாதிரி தான் இப்பவும் நடந்திருக்கு. இந்த கேஸோட போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டை வச்சு பார்க்கும்போது கொலைகாரன் எல்லா பெண்களையும் இந்த மாதிரி ஏதோ ஒரு தட்டையான பிளேடை வச்சு தான் கழுத்து அறுத்திருக்கணும். பாடியில எந்த ஒரு சின்ன நகைக்கீரலும் இல்ல. இதெல்லாம் வச்சு பார்க்கிறப்போ கொலைகாரனோட நோக்கம் பெண்களோட உடம்பா இருக்க முடியாது. எனிவே, he is dangerous. இந்த கேஸை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் இந்த ஃபைல்ல இருக்கு. தேங்க்யூ டாக்டர். ஓகே சார். எனக்கு இது போதும். வெல்கம். ஃபர்ஸ்ட் மர்டர் வேளாச்சேரி, அதுக்கப்புறம் திருவான்மையூர், பெசன் நகர், அடையார், மத்திய கைலாஸ், ராஜாண்ணாமலைபுரம், அதுக்கப்புறம் படிப்படியா டிராவல் பண்ணி 13வதா அண்ணா நகர். இப்ப நடந்த 14th மர்டர் மேரி இன் போரூர். சேது, இது பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? சார், இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிடைச்ச எவிடன்ஸ் ஒண்ணுதான். கொலை செய்யப்பட்ட 14 பேரும் மேரிட் உமன்ஸ். எக்ஸாக்ட்லி. தேங்க்யூ சார். இவனோட டிராவல் வச்சு பார்த்தா நிச்சயமா இவனோட நோக்கம் சிட்டி அரெஸ்ட் மாதிரி தான் இருக்கு. என்ன சொல்றீங்க கார்த்திகேயன்? சிட்டி அரெஸ்ட் பண்ணி அவன் என்ன பண்ண போறான்? தலை பிடிச்ச வாலாடுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா சார்? அதே போல் தான். சென்னை அவன் பக்கம் திருப்பினா மொத்த தமிழ்நாடே அவன் பக்கம் திரும்பும். என்னோட பிளான் கரெக்டா இருந்தா அவனோட நெக்ஸ்ட் டார்கெட் டி நகர். சோ இப்ப நம்மளோட ஃபோக்கஸ் டி நகர். நான் விசில ரூட்டுக்கு புதுசா அடுத்த வாட்டி ரூட்ல போகணுமா? வரைகிறாரு நம்மளுக்கு தெரியாது போல. டேய் டீசலு, சும்மாரா இருந்தாலும் சுண்ட கஞ்சி மாதிரி சும்மா சுல்லுன்னு இருக்கிறாள். ஜிங்கி ஜிங்கி நிஜிமிக்கி போட்டு சில்லு சிலுக்குற யூனிஃபார்ம் போட்டு கண்ணு நீயும் ஸ்கூலுக்கு போற ரொம்ப வேகமா. நீ ஒத்துக்கிட்டா நாங்கள் வர்றோம் கூடமா. தள்ளி உட்காரு. மாமா சொல்றேன்ல, தள்ளி உட்காரு. இது லேடி சீட், நீங்க யாரும் உட்கார கூடாது. தபாரா, இது லேடி சீட்டாண்டா. ஏண்டி, நீங்க எங்க சீட்ல வந்து உட்காந்தா தாய்மார்கள்னு சொல்லி நாங்க ஏத்துக்கிறோம். அதே நாங்க உங்க சீட்ல வந்து உட்காந்தா தந்தைமார்கள்னு சொல்லி நீங்க ஏத்துக்க மாட்டீங்களா? ஏத்துக்கணும்டி. தள்ளி உட்காரு. ஏன்பா, அது சின்ன பொண்ணுப்பா. எவாவா? அப்போ வயசுக்கு வந்த பெரிய பொண்ணு நீ அங்க வந்து உட்காரவா? வந்துட்டா வக்காலத்து. ஏய், தள்ளி உட்காரு. வாட் இஸ் யூ நேம்? கீதா. ஓ, கீதா. ஓ, யூ ஏஜ்? 14. ஸ்வீட் 14. படங்கள் பார்க்கலாம். இறங்க. டேய், இது நம்ம சீதா மாதிரியே இல்ல. பின்னாடி பார்க்க சொல்ல. ஏ கீதா கீதா கீதா, நம்ம இறங்க வேண்டிய இடம் இது இல்ல, காந்தி மண்டபம். 1 மணி நேரம் ஜாலியா இருந்துட்டு உடனே வந்துடலாம். போமா, போ போ போமா செல்லம். மாமா வந்து இறங்கணும். இறங்கணும். டேய், பேசின்னு இருக்கேன்ல, நில்றா. நீ போமா செல்லம், போமா, பயப்படாதம்மா, போ. டேய், போட்டேன்னா
ஓடிடலாம். இவன் அந்த அடிக்கிறான். வணக்கம் நாத்த. ஒரு கொடு. இந்தா. அண்ணாமலை மேன்ஷன் எப்படி போகணும்? அவன்கிட்ட கேளுப்பா. என்னது அண்ணாமலை மேன்ஷனா? அண்ணாமலை மேன்ஷன்ல யாரை பார்க்கணும்? சூரிய பார்க்கணும். சூரியனா? அந்த கார்பன் வேலை பார்க்குறானே அவனா? அவன் நம்ம தோஸ்தான்பா. வா கூப்பிட்டு போறேன். அட வாங்குறேன் வா. டேய் மாப்பிள, டேய் எவ்வளவு குளிச்சுக்கிட்டு இருப்ப? நானும் குளிச்சு ஆபீஸ் போகணும்ல. இத்தனோடு உடம்ப வச்சுக்கிட்டு எவ்வளவு கழுவிட்டு இருப்ப நீ? கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். யோ குளிக்கணும்னு சொன்னேன் அதானே கரெக்ட்? கரெக்ட் கரெக்டா தானே சொல்றீங்க. குளிக்கணும்ங்கறத கரெக்ட். கரெக்ட். லூசாயா நீ? இது கரெக்ட். லூசுங்கிறது கரெக்ட்டா? கரெக்ட். கரெக்ட்ப்பா. காலையில ஆரம்பிச்சிட்டா கரெக்ட். கரெக்ட். அம்மா உன் புருஷன் எதுக்கத்தாலும் கரெக்ட் கரெக்ட் சொல்லிக்கிட்டு இருக்கான். நாளைக்கே எவனாவது வந்து உன வச்சுக்க சொல்ல போறான். அதுவும் கரெக்ட் கரெக்ட் சொல்ல போறான் பாத்துக்க. அடி செருப்பால என்ன எவன் வச்சுக்கிறது? அதுக்கு முன்னால அவனை நான் வச்சுக்க மாட்டேன். கரெக்ட் கரெக்ட். டேய் நீ வெளிய வரலையாடா? என்ன வெளிய ஒரு உலகம் போல நடந்துட்டு இருக்கு. உள்ள என்ன குளிச்சிட்டு இருக்க? வாடா வெளியில சீக்கிரம். ஐயோ ஆபீஸ் வர டைம் ஆயிடுச்சு. ஆமாண்டா சொல்லும். 2 இட்லி கட்டு சட்னி இப்பதானே சாப்பிட்டேன். நீ என்னடா சாப்பிட்ட? தினத்தை பத்தி பேசிட்டு போறான் பாரு. டேய் குள்ளா சீக்கிரம் வெளிய வாடா. சார் நீ என்னைய சொல்ல போற? சைஸுக்கு தான் மரியாதை இல்லைன்னா வயசுக்கு மரியாதை கிடையாது. சரி யார் நீங்க? ட்ரிப்ளிகேன் பெரியப்பா சொன்ன பிரபாகர். ஓ நீங்க தானா அது? நீங்க நேற்றுக்கே வரதா சொல்லியிருந்தாரு. சரி வாங்க. ராஜா ராஜாதி ராஜன் இந்த ராஜா. நீ மொத்தமே கூட்டா சேசனடா. பிரபாகரே யாருக்கடி? பிரபாகரே யோ எழுப்புனா எதுக்கே இப்படி அளவு விடுற? ஐயோ சரி நாங்க 2 பேரும் டியூட்டிக்கு போறோம். இது கம்பெனி ரூம் தான். யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க. தாப்பா போட்டு நல்லா தூங்குங்க. என்ன பயந்துட்டேன். அவனும் தங்க இடம் கொடுத்தா நம்மளே பயமுறுத்திட்டான் பாத்தியா? ஆமா அதெல்லாம் கரெக்ட்ங்கறேன். மந்திரமா உள்ள தாப்பா போட்டுங்க. என்ன கரெக்ட் 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 கரெக்ட்ப்பா. முதல்ல இவன் வாக்கி தாப்பா போட்டு நம்ம பிளான் இருக்கும். இங்க வர்றா. டேய் கோலி எனக்கு தூக்கம் வருது. நீ பாக்கறனா பாத்துட்டு டிவி ஆஃப் பண்ணிட்டு படுத்துறேனா? காரணம் இல்லாம தருவான் தூங்குறானே. இவன் எப்படி பாக்குறான்? கடந்த சில மாதங்களாக சென்னையில் மர்மமான முறையில் பெண்கள் கொலை செய்யப்படுகின்றனர். இந்த தொடர் கொலையை செய்து வரும் நான் என்கிற மர்ம மனிதன் சைக்கோவாக இருக்கலாம் என்று காவல்துறையினர் சந்தேகப்படுகின்றனர். நானை பிடிக்க என்ன சன்னு சிரிக்கிறான்? கார்த்திகேயன் தலைமையில் தனிப்படை போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளனர். அடுத்து வருவது உலக செய்திகள். டேய் என்னடா 1 மணி உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான்? என்ன பிரச்சனைன்னு கேளுமாமா. என்னது கேக்குறதா? அவன் கண்ணை பார்த்தல கொலை வெளியே தெரியுதுடா. சங்க கடிச்சிட போறான். கம்முன்னு தூங்கு. பார்க்காதடா படு. இன்னைக்கு நான் தூங்குன மாதிரிதான். டேய் மாப்பிள்ள இது சரிப்பட்டு வராதடா. அவனா காலி பண்ண வச்சிடணும். திடீர்னு நைட்ல இருந்து உன் சங்க எதுவும் கடிச்சு வச்சிட போறான்டா. இப்ப என்ன? ஆமா ஆமா காலி பண்ணிட்டு கூப்பிடு கூப்பிடு. பிரபாகரன் சார். குட் மார்னிங் சார். மாமா அவங்ககிட்ட பேசணுமா சார்? மாமா ஏதோ பேசணுமா? மாமா காப்புக்கு பாக்குற இது சரிப்பட்டு வராதுங்க. நீங்க ரூம காலி பண்ணிருங்க. நான் இன்னைக்கு காலையில பெரியப்பட்ட பேசிட்டேன். நீங்க நினைக்கிற மாதிரி ரூம் இது இல்லைங்க. நீங்க போயிருங்க. எதை சொன்னாலும் வெறப்பாவே பாக்குறானே. டேய் கோலி வா போலாம். அங்க வந்து நம்ம வந்ததுக்கு அப்புறம் அங்கேயே பாத்துட்டு இருக்கான்.
மாப்பிள அவனை மிரட்டும் போது அவன் கண்ணுல ஒரு பயத்தை வச்சு பார்த்தல. எப்படியோப்பா ஒரு வழியா அவனை பிளான் பண்ணி வெளியே விரட்டி விட்டாச்சு. அவன ஆளை பார்த்தாலே ஒரு கோப்பாதாமமா இருக்கான். ஏதோ உங்க பெரியப்பா சொன்னனால நான் விட்டேன். என்னது? என்ன பெரிய மனுஷனா விட மாட்டே? ஓ, இந்த பெரிய மனசு தான் ராத்திரி பாய ஈரமாக்குனீங்களோ? மூடிட்டு வாடா டேய். பண்றீங்க? டெய்லி ரிப்பேர்ல கரெக்ட் பண்ணி எடுத்துட்டு போறீங்க. நீங்க பண்றது கரெக்ட் தானே? கரெக்ட் பண்ணிட்டீங்கல்ல, கரெக்ட் பண்றது எடுத்துட்டு போக வேண்டியது தானே? கரெக்ட். ஆட்டோ கிட்ட பிடிக்கணுமா? அதெல்லாம் பிடிச்சுக்குவீங்க, புத்திசாலி புள்ள. கரெக்ட் கரெக்ட், போங்க. என்ன அழகா கரெக்ட் பண்ணிட்டு போகுது புள்ள. கரெக்ட் கரெக்ட். மணி எடுத்துட்டு போது வா. என்னடா உங்க குழந்தையா? கொடுங்க. என்னடா செல்லம், ஏன் அழறீங்க? என் தங்க குட்டியில, என் புஜ்ஜி குட்டியில அழாதீங்கடா, என் தங்க கட்டியில. சரிங்க சரிங்க சரிங்க. அப்படிதான் என் தங்க குட்டி. அழ மாட்டீங்கல்ல? சரிங்க சரிங்க சரிங்க. என்னடா என்ன, ஏன் அழறீங்க? அனிதா வா போலாம். இந்தாங்க, இனிமே அழமாட்டான். பாய்டா செல்லம். இருக்கேன், போங்க போய் ட்ரையல் கொடுத்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே மேடம். ஓகே, நெக்ஸ்ட். யோ, கூப்பிடுறாங்கல்ல, போயா இங்க வந்து தூங்கிட்டு. சொல்லுங்க, உங்க பேர் என்ன? ஹலோ, உங்க பேர் என்ன? பிரபாகர். முகத்தை பார்த்து பேச மாட்டீங்களோ? அயனிங் செக்ஷன்ல போட்டிருக்கேன். ஓகே, இப்படிலாம் இங்க பார்க்க கூடாது. பாவம்னு சொல்லிதான் வேலை போட்டு கொடுத்துருக்கேன். புரிஞ்சுதா? போங்க போய் ட்ரையல் கொடுத்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட். எதுக்கு என் பின்னாடியே வர? சாப்பிட எதுவும் காசு வேணுமா? ஓ அதானா? இந்தா 100 ரூபாய் புடி. ஆனா சம்பளம் வாங்கினதும் கரெக்டா கொடுத்துடணும், புரியுதா? நான் பண விஷயத்துல ரொம்ப கரெக்டா இருப்பேன். புடி. அதான் காசு கொடுத்துட்டேன்ல,
அப்படியே பின்னாடி வர போ, பின்னாடி எல்லாம் வரக்கூடாது. தங்குறதுக்கு ரூம் இல்ல. ஓ, ரூம் இல்லையா? சூரியனை வேற வேலைக்கு வரல. நான் வேணும்னா நாளைக்கு ஒண்ணு சேர்த்து விட்டுட்டுமா? ஓகே. மழை வர மாதிரி இருக்கு. சரி வா, நானே உன்னை ரூம்ல சேர்த்து விடுறேன். ஆட்டோ. போ. பிரபா, பிரபாகர், ஏன் தூக்கத்தை கெடுத்துட்டு நீ தூங்கிட்டு இருக்கியா? வா. எவ்வளவு ஆச்சு? 70மா. ஏன் நிக்கிற? டைம் ஆச்சு, வா. சூரியனா, சூரியனா. என்ன இந்த நேரத்துல என்ன விஷயம்? இவர்தான் பிரபாகர், கம்பெனியோட நியூ ஸ்டாஃப். யாரு, எங்க, என்னாச்சு உனக்கு? இதுக்குதான் ஓவர் டைம் பார்க்காதுன்னு சொல்றது. ஆடு, நீங்க வேற என்ன? பிரபாகர். இவனா? இவனா? அப்ப ஏற்கனவே இவர் உங்களுக்கு தெரியுமா? சேச்சே, ஏற்கனவே நாங்க இவனை கம்பெனி தெரியாம தங்க வச்ச மாதிரியும் டிவி டிவிடி பிளேயர்ல ஒரு தூக்கிட்டு போன மாதிரி கேக்குறீங்க இல்லமாமா? அது என்னமோ, அவர் இனிமே இங்கதான் தங்க போறாரு. உங்களால அவருக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, ஓகேவா? அது சரி, இவனால எங்களுக்கு எதுவும் பிரச்சனை வராம தான் அதே பெரிய விஷயம். இல்லடா கோலி, இப்பவும் வெறப்பாவே போறானே. சரி, ஓகே, எனக்கு டைம் ஆச்சுனா நான் கிளம்புறேன். பாய். கிளம்புமா. மாப்பிள்ள, எவனை நம்ம வலை வீசி தேடிக்கிட்டு இருந்தோம்போ அவனாவே வந்து உள்ள சிக்கிட்டான். அவன் நம்ம அவனை உண்டு இல்லன்னு பண்ணிட்டு முடிவு பண்ணா முடிச்சிட வேண்டியது. அவனாவது உள்ள இருக்கான், பாத்துக்கலாம். இவன் அப்பப்பதான் வந்து போறான், இப்பவே முடிச்சிட வேண்டியதான். இப்போ முடிவு எடுத்துருக்கேன். பிரபா, சாப்பிட்டியா பிரபா? காலையில இருந்து வெறும் வயிற்றுல ஹீட்ல வேலை செஞ்சா உடம்பு என்னத்துக்காகும்? இந்த சாப்பிடு. ஆ, நல்லா இருக்கா? டேய், என்னடா நடக்குது இங்க? டேய், வாயல ஆன பொழுதுகிட்டு நிக்கிற. அங்க என்னடானா ஒருத்தன் சித்ரா சித்ரான்னு புலம்பிக்கிட்டு தெரியறான். நீ வெறுவாயம் பண்ணிக்கிட்டு இருக்க. இங்க பார், பீஸ்க்கு ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா அவர்தான் நீ. டேய், நான் உனக்கு சொல்லிட்டே இருக்கேன், நீ மதிக்கலாம் பாத்தியாவே? சரியான கல்லூரி மகனா இருப்பான் போல இருக்குதே. டேய், இதுதான் உனக்கு கடைசி வார்னிங். இதுக்கு மேல வாயை திறந்து பொழுது பாத்துக்கிட்டு இருந்த அயன் பாக்ஸ் எடுத்து வாயிலே சொருகி போடுவேன். இங்க நான் நல்லா இருக்கேன்ப்பா. இங்க எனக்கு சூரி கோலின்னு 2 நண்பங்க கிடைச்சிருக்காங்க. அவங்க என்கிட்ட நல்லா பேசி பழகுறாங்கப்பா. அப்பா, அப்புறம் நான் இங்க அனிதான்னு ஒரு பொண்ணை பார்த்தேன். நீ என்ன கொஞ்சம் இல்ல இப்படி இப்படி செஞ்சு அழுகிற என்ன பார்த்து, அலாதரா குட்டி, என் செல்ல குட்டியில, என் புஜ்ஜு குட்டியில, என் தங்க கட்டின்னு சொல்லி என் நெத்தியில முத்தம் கொடுப்பேன். அப்ப கூட நான் அழுகிறத நிறுத்திட்டு சிரிப்பேன்ல. டேய், தனியா பேசிட்டு இருக்கான்டா. ஆமா மாமா, தனியா பேசிக்கிட்டு இருக்கான். ஒன்ன மாதிரியே தான் அந்த அனிதாவும் பஸ் ஸ்டாப்ல அழுகிற குழந்தைய கொஞ்சிறப்போ என் நெஞ்சு இல்ல நெஞ்சு அது அப்படியே தம்னு வலிச்சிருச்சுப்பா. டேய், அவன் அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருக்க மாதிரியே தெரியுதுடா. அப்ப குடும்பத்தோட தான் வந்திருக்கானா? டேய், அவங்க அப்பா செத்து போய் 10-15 வருஷம் ஆச்சுடா. அப்பதான் நினைச்சேன் அவதான் எனக்கு அன்பு காட்ட வந்த தேவதன்ட்டு. போயிட்டேன், அவ பின்னாடியே போயிட்டேன்.
அனிதாவை பார்க்கும் போதெல்லாம் நீ என் கூடயே இருக்க மாதிரி இருக்கு தெரியுமா? டேய் வாடா. பிரபாகர் சார், என் நண்பங்க வந்துட்டாங்க, நான் நாளைக்கு பேசுறேன். பிரபாகர் சார். உங்களுக்கு எப்பவுமே வேலை 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 தானா? அப்புறம் நான் ஒருத்தி எதுக்கு வேலையை கட்டிக்க வேண்டியது தானே? எனக்கு வர கோவத்துக்கு. I'm sorry, dear. Coming. சொல்லுடா செல்லம், என்னாச்சு? ஏய் கமாண்டா. விடுங்க, ஒண்ணும் தேவையில்லை. ஹலோ ஹலோ பிரபாகர், எங்க ஆபீஸ் தானே? வாங்க, வந்து வண்டியில உட்காருங்க. ஏன்னா பஸ்லயே வரேன். ஹலோ, ரொம்ப ஓவரா பண்ணாதீங்க. நீங்க நல்லவர் தான், ஒத்துக்கிறேன். வந்து உட்காருங்க. வாங்க. ஏய், அறிவு கட்ட கேன. ஆள் நிக்கிறது கூட தெரியாம போறான். என்ன இங்க நிக்கிறீங்க? ஒண்ணுல உங்ககிட்ட சைன் வாங்கணும். ஓகே, வாங்க. என்ன பிரபாகரே, வேலைலாம் ஒழுங்கா நடக்குதா? பெரிய ஆள்ரா நீ. பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி உருன்னு இருந்தாலும் அந்த புள்ளைய கரெக்ட் பண்ணிட்ட போல இருக்கு. என்னடா லுக்கு? செம்ம கலர் ரானா, சான்ஸே இல்ல. செம்ம கட்ட. என்ன நல்ல கம்பெனி கொடுத்தலா? சொல்றா. யார் இந்த மாதிரி காட்டு பிராட்டிகளா வேலை கொடுத்தது? செக்யூரிட்டி, வெளியே போங்க. மாமா மாமா, என்னடா? செக்யூரிட்டிங்களா சேர்ந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க மாமா. எங்கடா? கீழே தான் மாமா. வா. போடா. உங்களுக்கு என்ன தனியா சொல்லணுமா? உனக்கு தான் சொல்லி புரிய வைக்கணும். முதல்ல பிரபாகர் எதுக்கு அந்த சூப்பர்வைசர் போட்டு அடிச்சான் தெரியுமா உனக்கு? அந்த சூப்பர்வைசர் பிரபாகர்ட்ட போயிட்டு உன்னை பத்தி தப்பு தப்பா பேசி எங்கெல்லாம் தொட்ட, எப்படி எப்படிலாம் கத்துனா, நல்லா கம்பெனி கொடுத்தலாம்னு கேட்டு விடுறா. என்னாலே தாங்க முடியல. பாவம் பிரபா, அவன் உன்னை தன்னோட அப்பா அம்மா நினைச்சிட்டு இருந்தான் தெரியுமா? அவன் எப்படி தாங்குவான்? என்னைக்கோ ஒரு நாள் நீ பஸ் ஸ்டாப்ல ஒரு குழந்தைய கொஞ்சம் போது பார்த்திருக்கான். அப்ப இருந்து உன்னை நேசிக்க ஆரம்பிச்சிருந்திருக்கான். உனக்காக அடிச்சவனே நீ அடிச்சு வெளியே தூக்கி போட்டல. உனக்கு அந்த சூப்பர்வைசர் எவ்வளவு மேலு. Hello. Okay, I'll be there in 10 minutes. நேற்று சரியா 2 மணிக்கு இந்த கொலை நடந்திருக்கு. கொலை நடந்தப்போ இந்த ஹோட்டல் செக்யூரிட்டி இருந்திருக்கான். சந்தேகத்தின் பேர்ல அவனை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். இதுக்கு முன்னாடி 14 கொலை செஞ்ச அதே நான் இந்த ரெட்ட கொலையும் செஞ்சிருக்கான்.
சார் சார் இந்த கேஸ்ல உங்க அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா சார் இருக்கும்? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நாங்க ஏசிபிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் ஃபர்தர் ஆக்ஷன் எடுக்க முடியும். குட் மார்னிங் சார். கம் ப்ளீஸ் சார். சார் வழக்கம் போல இந்த கொலையையும் கழுத்துறது தான் சார் பண்ணிருக்காங்க. சார் சார் இந்த கொலையை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? சார் ப்ளீஸ் இருங்க. ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அவங்க யாரு, அவங்க ஐடென்டிட்டிஸ் என்னன்றது நாங்க இன்னும் விசாரிச்சுட்டு இருக்கோம். மத்த விஷயங்கள் எல்லாமே போஸ்ட்மார்ட்டத்துக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். எல்லாரும் இங்க இருந்து தயவு செஞ்சு போங்க, எங்களை எங்க வேலை செய்ய விடுங்க ப்ளீஸ். யோ எத்தனை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்க? இவங்களால அவனை ஒண்ணுமே பண்ண முடியாதியா? இவங்களாம் சும்மா தேர்றன்னு உதாரணம் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு ஆபீசர் அவரே தேவலாம் போல இருக்கியா? ஏய் வாங்க, நீதான் வாங்க. சார் என்னடா நக்கல் அடிக்கிற? போலீஸ்காரன் உனக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? சார் போலீஸ் எங்களுக்கு எது சார் பயம்? சார் நீங்க தினம் புதுசா ஒரு கதை விட்டுட்டே இருப்பீங்க. அதை நான் கேட்டுட்டே இருக்கணுமா? அடுத்த கொலை பண்றதுக்கு முன்னாடி நானும் நீங்க கைது பண்ணலன்னா உங்க பதவியை நீங்க ரிசைன் பண்ணீங்களா சார்? சொல்லுங்க சார். நான் இது சேலஞ்ச் ஏத்துக்கிறேன். அடுத்த நான் கொலை நடக்கிறதுக்கு முன்னாடி நான் அவனை பிடிச்சு காட்டுறேன். இல்லாட்டி இந்த பெரிய மனுஷன் சொன்ன மாதிரி நான் என் பதவியை ராஜினாமா பண்றேன். மதுரை மீனாட்சி அம்மா, அகிலாண்டேஸ்வரி, ஐயனாரப்பா, கருப்பசாமி, நீதான்ப்பா காவல் தெய்வம். இந்த டிவி நல்லபடியா ஓடணும். இதுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. குறிப்பா எந்த களவானை பேர களவான்ட்டு போயிடக்கூடாது. நல்ல நல்ல ப்ரோக்ராமா தெரியணும். அதுக்கு நீதான்பா அருள் புரியணும். டேய் தொட்டுக்கு போடா. போ ரிமோட் நல்ல ப்ரோக்ராம் போடு. இந்த போட்டுருவோம். வாடா இப்படி சாமி. ஆன் பண்ணு. டேய் எடுத்தோன நமிதாக்கா நயன்தாரக்கா அந்த மாதிரி ஏதாவது போடாம நியூஸ் போட்டுக்கிட்டு இருக்க. அட இருமாமா, நாட்டு நடப்பை ஃபர்ஸ்ட் பாத்துக்குவோம். அப்படிங்களே ஓகே பாப்போம். தொடர் கொலை செய்து வரும் கொலைக்காரன் நான் 15வது கொலையாக நேற்று நள்ளிரவில் 5 நட்சத்திர ஹோட்டலில் உள்ள கார் பார்க்கிங்கில் ஒரு பெண் ஒரு ஆணையும் கொலை செய்திருக்கிறார். இது தொடர்பாக அந்த நான் மட்டும் என் கையில சிக்கனான்னு வையி அவன் குடல அப்படியே உரிய அவனுக்கு மாலையை போட்டு விட்டுருவேன். கொலைக்காரன் நானே பிடித்து காட்டுவேன் என்றும் மீறி 16வது கொலை நடந்தால் தன் ஏசிபி பதவியை ராஜினாமா செய்து விடுவேன் என்றும் சவால் விடுத்துள்ளார். மானத்தை புடிச்சு பாரு. மாம்சு, மாம்சு, இந்த ரிமோட் என்ன பண்றது? Have a black coffee. சாப்பிடு, உடம்புக்கு நல்லது. சார் சொல்லிடுறேன் சார், நேற்று நைட்டு அனு மேடம் எப்பவும் போல் லேட்டாக தான் சார் வந்தாங்க. அவங்க எப்போ வந்தாலும் எனக்கு நிறைய பணம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நான் உங்களை கண்டுக்கவே மாட்டேன் சார். வணக்கம் மேடம். ஹாய், ஹவ் ஆர் யூ? நல்லா இருக்கேன் மேடம். அனு மேடம் தான் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். தேங்க்ஸ் மேடம். வணக்கம் சார். ஏய், நான் திவ்யா வீட்ல இருக்கேன்பா. நீ சாப்பிட்டு தூங்கிடு, நான் வீட்டுக்கு வந்துடுறேன். ஓகே பை. ஹாய். அனு மேடம் வந்தா தான் இந்த மாதிரி சந்தோஷம்லாம். அவங்க நல்லா இருக்கணும். அவங்க
இன்னும் அனு மேடம் கார் இன்னும் நிற்குது. மேடம், அனு மேடம், இன்னும் சத்தமே காணோம். சார், எனக்கு இவ்வளோதான் சார் தெரியும். எனக்கு அதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை சார். என்னை விட்டுருங்க சார். எஸ் சார். சார் சார் உன்ன மாதிரி ஆளுங்க 50க்கு 100க்கு அலையறனால தான் இங்க பெரிய பெரிய தப்பே நடக்குது. முதல்ல உன்னை தூக்கி உள்ள போனோம். சேதோ சார் சார் பாவுண்டி பிரபாகர், அவனை போய் ஹர்ட் பண்ணிட்டேனேன்னு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி. நீ சொல்றதெல்லாம் உண்மையா இருந்தா பிரபா நிச்சயம் உன்னை தேடி வருவாண்டி. கவலைப்படாம நீ போய் சாப்பிட்டு தூங்க. சரி, டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். பாய் பாய்டி. பாய் பாய் பாய். ஆட்டோ எங்க போனோம்? வேலுச்சேரி போகணும். என்னடா பாக்குற? போடா போடா போடான்ற போடான்றல. அண்ணே போட்டானே. ஏய் போடுடா. சீக்கிரம். பிரபா, ஏய் அனிதா வந்துட்டாப்பா. ஹாய். வா இங்க வா. சாரிடி, லேட் ஆயிடுச்சு. இதுதான் பிரபா,
ஏன் அனிதா உனக்கு லவ் பண்றது வேற ஆளே கிடைக்கலையா? போய் இவனை லவ் பண்ணிருக்க, இவனும் மூஞ்சியும் பூட்டியும். மத்தவங்க மனசை புண்படுத்துற மாதிரி பேசுற உன்னை விட என் பிரபா எவ்வளவோ மேல். முதல்ல சாரி கேட்க சொல்லுடி. கூல்டி, எதுக்குடி நீ டென்ஷன் ஆகுற? படத்துக்கு டைம் ஆச்சு, வா போலாம். சாரி பிரபா. டேய் மாப்ள, தியேட்டரே இப்பதான் பாக்குறேன் போலடா. ஏப்பா மெட்ராஸ் போட்டு வர முடியுமா? இல்ல படுறா நாட்டு நாடே. ஹலோ ஏய், நான் ரெஸ்டாரண்ட் வரேன், நீ படம் பார்த்துட்டு. ஓகே. கூச்சு லாபத்தில் கூச்சு. பாப்பா இதெல்லாம் ஏன் என்கிட்ட கேக்குறேன்? போயிட்டு வா. ஏப்பா எவ்வளவு நேரத்துக்கு போவே? எவ்வளவு நேரத்துக்கு போகணும்? எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் போ. போயிடலாம் சார். அடடா மலடா அட மலடா, அழகா சிரிச்சா புயல் மலடா. என்னடா அப்படி நிக்கிற? அதுவா? ஹலோ కొంచెం సీక్రమా పో. 4 மணிக்குள்ள போன அவ்வளவுதானே, நான் பாத்துக்கிறேன். బుద్ధి పెట్టుకునే లైక్ చేసావా? టైం ఎంత అవుతుంది చూడు. ఇప్పుడు నీ మూల నేను బదులు చెప్పుకుంటూ ఉండాలి, వేరే వழியே இல்லையா? தேவையில்லாத இந்த மாதிரி வந்து சொருகிட்டு நிக்கிறேன். முன்னாடி போன உமாலா காணோம், பின்னாடி போன பிரபாவே வந்துட்டா. என்னாச்சு? அவன் ஒரு லூசுடி. அவங்க அம்மா கூப்பிட்டுருப்பாங்கன்னு எங்கேயாவது போயிருப்பா. நீ படத்தை பாரு. என்னடி இன்னும் ஆள் வரவே இல்லை? இதுக்கு தாண்டி இவனுங்களெல்லாம் நம்பி வரவே கூடாது. டிசர்ட் என்ன சாப்பிட்ற? காஜர் அல்வா. வெயிட்டா? எஸ் சார். 2 காஜர் அல்வா. ஓகே சார். போதுமா? ஓகே. ஓகே, சாப்பிடு. டெல் மீ, ஏதோ சொல்லிட்டு இருந்த? வெயிட்டா? ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன். ஓகே. உன்னை யார் இங்கெல்லாம் வர சொன்னது? அவருக்கு தெரிஞ்ச என்ன ஆகுன்னு தெரியும்ல. விடு, சொன்னா கேளு. ஹலோ. ஓகே, வரேன். டைம் ஆச்சு. இனிமே இங்கெல்லாம் வராதே. அவருக்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சனை ஆயிடும். சொன்னா புரிஞ்சுக்கோ. இனிமே இந்த மாதிரி பண்ணாத. அனிதா, நாங்க சொன்னதை நீ நம்பலல்ல. இப்ப பார்த்தல்ல இவனை என்ன பண்ணி வச்சிருக்கான்னு. அவன் ஒரு சைக்கோ அனிதா. இப்பயாவது நாங்க சொல்றத கேளு. அவனை பத்தி எனக்கு தெரியும், நீங்க யாரும் சொல்ல தேவையில்ல. போய் உங்க வேலையை பாருங்க. நாங்க சொல்றது சொல்லிட்டோம். வீணும் வாழ்க்கைக்கு எடுத்துக்காத. வாங்கப்பா, நம்மளா போலாம். இனிமே ஃப்ரெண்டுன்னு சொல்லி எங்களை தேடி வந்துடாத. அவன் தான் முக்கியம்ட்டு போறல. போ, வாங்கலாம். ஃப்ரெண்டுன்னு சொல்லி பழகிட்டு இருந்தோம் பாடுறா. மூணிலே முடிக்கிறாரா? வண்டியறா. சூரியனா, சூரியனா. என்னம்மா, என்ன விஷயம்? பிரபா இங்க. அவன் இங்க வரலையேம்மா. அவன் உன் கூட இது பண்ண நினைச்சுக்கிட்டு இருக்கான். சரி, நான் வரேன். என்னாச்சு? என்னம்மா?
பெருப்பா என்ன மறக்கல. இந்த சாவி பெருப்பா போலியா நீ? தப்பு பண்ணிட்டே பிரபா. தைரியம் கொடு, தைரியம் கொடு அனிதா, தைரியம் கொடு அனிதா. தப்பு பண்ற பிரபா, தப்பு பண்ற. இனிமே நீ தப்பு பண்ண நான் விட மாட்டேன், விட மாட்டேன். தப்பு 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 தப்பா பேசுற நீ. தப்பு தப்பா பேசுற. தப்பு பண்றவங்க கொடுக்கறது அந்த தப்பு கணக்கு வராது. நான் சிவபுராணத்துல படிச்சிருக்கேன். சின்ன வயசுல அவங்க அம்மா உனக்கு கதை சொல்லியிருக்காங்களா? எனக்கு எங்க அப்பா சொல்லியிருக்காரு, தப்பு பண்ணா சாமி கண்ணை குத்துன்னு. இங்க சாமி கண்ணு முன்னாடியே தப்பு நடக்குது. ஒரு தடவை சாமி வருமா? வராது. தப்பு பண்றவங்களுக்கு தண்டனை கொடுக்குற ஒருத்தரும் சாமி தான். அவங்க தப்பு பண்ணாங்க, நான் தண்டனை கொடுத்தேன். இப்ப நான் சிவனாயிட்டேன், சிவனாயிட்டேன். அனிதா, அனிதா, நில்லு, நில்லு. தைரியம் கொடு அனிதா, தைரியம் கொடு அனிதா, தைரியம் கொடு அனிதா. என்ன பண்ற? என்ன பண்ற? உனக்கு என்ன பண்ண தெரியலையா? நான் உன் தோஸ்தியா? யோ, அதான் அந்த மேன்சன் உன்னை கொண்டு போய் விட்டுனையா ரகு. எனக்கு தெரியல உனக்கு, மறந்துட்டியா? கொஞ்ச நேரத்துல ஆள் காலி பண்ணிட்டு போயா, கலத்திக்கு போடியா. ஞாபகம் வந்துச்சா? வாயா போலாம்.
ஃப்ரெண்டு என்ன ஃப்ரெண்டு ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்றோம். வா வான்னு சொல்றேன்ல. சார் அன்னைக்கு என்னமோ பெருசா சொன்னீங்க 16வது கொலை நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த நானை பிடிச்சிருவேன்னு. இன்னைக்கு உங்க வீட்ல அந்த கொலை நடந்திருக்கே சார். நீங்க சொன்ன மாதிரி உங்க பதவியை நீங்க ராஜினாமா பண்ணிடுவீங்களா? சொல்லுங்க சார். ஏன் சார் எந்த சிச்சுவேஷன்ல என்ன கேள்வி கேட்கணும் தெரியாதா? போங்க சார் போங்க சார் போங்க. அந்த ரூம் சாவிங்க சாவிங்க. எங்களுக்கு ஜாலி அதில் இல்லை எங்களுக்கு வேலி பிலிம் ஓட்ட நாங்க இருக்கோம் கவலையே நடா. சினிமா தான் எங்களுக்கு ஜாலி அதில் இல்லை எங்களுக்கு வேலி பிலிம் ஓட்ட நாங்க இருக்கோம் கவலையே. நீ ஏன் அனிதா பயப்படுற? நான் உன்னை ஒன்னும் பண்ண மாட்டேன். ஏன்னா நீ ஏன் அனிதா இல்ல. அந்த டைரியை ஏசிபி கிட்ட கொடுத்துட்டியா? இருக்கட்டும் இருக்கட்டும். பாவம் நீ என்ன பண்ணுவ? பசிக்குது. உன் கையால ஒரு வாய் சோறு போட்டு எடுத்துட்டு வரியா? போ போ அனிதா, போய் எடுத்துட்டு வா போ.
உன் கையால ஒரு வாய் ஊட்டி விடுறியா ப்ளீஸ்? ஊட்டி விடுன்னு சொல்றேன்ல. உன் மடியில கொஞ்ச நேரம் தலை வச்சு படுத்துக்கிட்டுமா? தண்ணி. வேற போடா. வந்து படுத்தாலும் விட மாட்டேன்றானு. ஐயோ வர்றேன். யோ போன வரதானே வந்த, அதுக்குள்ள என்ன அப்ப? ஏய் மரியாதை பேசுறா? கூர்க்காக்கெல்லாம் அவ்வளவுதான் மரியாதை. என்னடா பேசுற? மாப்பிள்ளை என்ன அடிச்சாண்டா? அவனை தூக்கி நீ உள்ள போடு மாமா, அவன் தங்க கிடைச்சிடுறேன். அடி கோட்டை மாப்பிள்ளை. இவன் மூச்சுக்கு அடியே பரவாயில்ல போல இருக்கு. இவன் ரொம்ப நாள் பட்டினி போல. ஏண்டா போலீஸ்கார மேலே கை வைப்பீங்களா? சார் போலீஸ் தெரிஞ்சு யாராவது கை வைப்பாங்களா சார்? கூர்க்கா நஞ்சில தான் அடிச்சுட்டோம். ஆமா, அந்த பிரபாகரனுக்கு எல்லாமே நீங்க தானாமே. சார் தெரியாம கை வச்சுட்டோம் சார். எதனா போய் கேஸ் போட்டு உள்ளத்துல சோழியை முடிச்சு விடாதீங்க சார். சத்தியமா சார் அந்த பிரபாகருக்கும் எங்களுக்கு எந்த சம்பந்தமே இல்ல சார். என்னடா என்னடா? ஐயோ தெய்வமே, எப்படியாச்சும் உண்மையை சொல்லி எங்களை காப்பாத்தி விட்டுரு சார். இவங்களுக்கு எதுவும் தெரியாது சார். நான் தான் கம்பெனி ரூம் ஆச்சேன்னு பிரபாகர் அங்க தங்க வச்சேன். தயவு செஞ்சு இவங்களை விட்டுடுங்க ப்ளீஸ் சார். சேது சார், அவங்க கிட்ட கையெழுத்து வாங்கி அவங்களை விட்டுருங்க சார். நல்ல வேலை சார், இப்பயாச்சும் எங்களை விட்டீங்களே, ரொம்ப நன்றிங்க சார். எல்லா ட்ரிபிளிகள் இருந்து அனுப்பிச்சானே என் பெரியப்ப, அவனை சொல்லணும். ஏய் நீங்க வா சார். யார் அந்த ட்ரிப்ளிகேன் பெரியப்பா? அது சார் நீங்க அடிச்சதுல கொஞ்சம் குழம்பிருச்சு. என்னது சார்? ட்ரிபிளிகேன்ல வந்து என் பெரியப்ப அந்த பையன் இங்கதான் களி ஊத்திட்டு இருந்தான். ஒரு மாசமா தான் என்கிட்ட வேலை பார்த்தான். பிறகு டி நகர் போய் யாரையும் பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தான். பிறகு என் தம்பி பையன் இருக்கான்னு சொல்லி அவன்கிட்ட அனுப்பி வச்சேன். வேற ஒட்டு உறவு அவனுக்கு எனக்கு கிடையாது சார். வேற எதுவும் பிரச்சனையா? ஓகே பாஸ் 2 பிரியாணி பார்சல் கொஞ்சம் சீக்கிரமா கொடுங்க. சார் அங்க பாருங்க, அவன் தான் ரகு. இவனா? தேங்க்யூ பாஸ்.
சார் டேய் எங்கடா பிரபா? யார் சார் பிரபா? டேய் மரியாதையா சொல்லு, அவன் இங்க. சார் சத்தியமா தெரியாது சார். இங்க வாங்க. அங்க பாருங்க. டேய் டேய் இல்ல டேய் நில்லுடா. நில்லு. டேய் என் பைக் ஏய் நில்லு. Hey!
போலீஸ்காரனா என்ன உட்காந்து சிறைச்சிட்டு இருப்பான்னு நினைச்சியா? ரொம்ப பிரில்லியன்ட் நினைப்பேன். பார்க்க கேன மாதிரி இருந்துட்டு எத்தனை கொலை பண்ணிருக்க? என்ன தைரியம் உன்னெல்லாம் உயிரோட விடக்கூடாதா? Stop it. Black coffee. சாப்பிடு, உடம்புக்கு நல்லது. பிரபாகர், பிரபா 7-8-15-5-1-6. பேர் நல்லதான் இருக்கு, ஆனா உன் டைம் தான் நல்லா இல்ல. Tell me, எதுக்கு இந்த நான் வேஷம்? எதுக்கு இத்தனை கொலை? ஏன் இதெல்லாம் பண்ற? கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போங்க. யுவர் ஆனர், குற்றவாளி கூண்டில் நிற்கும் பிரபாகர் மௌனம் சாதித்து நீதிமன்றத்தை அவமதிப்பது போல் தெரிகிறது. மிஸ்டர் பிரபாகர், நீதிமன்றம் கேட்கும் வாத கேள்விகளுக்கு குற்றவாளி கூண்டில் நிற்கும் நீங்கள் பதில் கூற வேண்டியது உங்கள் கடமை. நான் பேசுறேன். நான் பேசணும்னா எல்லா மீடியாவும் இங்க வரணும். நான் பேச போற ஒவ்வொரு வார்த்தையும் எல்லாருக்கும் போய் சேரணும். மிஸ்டர், நீங்க கேட்கிற எல்லாத்தையும் சட்டம் அனுமதிக்காது. அனுமதிக்கணும். நான் பேசணும். இல்லைன்னா எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க. குற்றவாளி கூண்டில் நிற்கும் பிரபாகர் கருத்தை வாதம் செய்து பார்க்கும் போது அவர் ஏதோ பேச நினைப்பதை இந்த நீதிமன்றம் உணர்கிறது. அதை கருத்தில் கொண்டு அவர் கேட்டபடி மீடியாக்களை அடுத்த வழக்கின் தேதியில் ஏற்பாடு செய்யுமாறு நான் பரிந்துரைக்கிறேன். இந்த பிரபாகரன் விவகாரம் ரொம்ப பெருசா இருக்க. மீடியாவெல்லாம் வர சொல்லிருக்கான். என்ன பேச போறான் தெரியலையே. என்னத்த உண்மையை சொல்லிட போறான்? என்கிட்ட மட்டும் அந்த கொலைகாரன் கிடைக்கட்டுமே, கீராயிரம் மாதிரி ஆஞ்சிட்டு போயிடுவேன் நானு. சார், ஒருத்தன் இத்தனை கொலை பண்ணிட்டு நான் கூப்பிடுற மீடியாக்கள்லாம் வரணும், நான் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் எல்லா மக்கள்கிட்ட போய் சேரணும்னு சொல்றானா கண்டிப்பா பிரபாகரன் மக்கள் நியாயம் இருக்கிற மாதிரி தான் சார் தெரியுது. அரசு தரப்பு வக்கீல் தங்கள் வாதத்தை தொடரலாம். பிரபாகர், நீங்க கேட்ட மாதிரி எல்லா மீடியாக்களும் வந்தாச்சு. நீங்க என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதை பேசலாம். என் பேரு பிரபாகர். எல்லாரும் நடக்கிற பாதையில கால்ல தட்டுற கல்ல அப்படியே மன்னிச்சு விட்டுருவாங்க. அந்த கல்லு பின்னாடி நடந்து வரவங்க காலையும் தட்டும். அந்த கல்ல அடியோட தூக்கி போடணும்னு நினைச்சேன். அதனாலதான் இங்க நிக்கிறேன். 1, 2, 3 மொத்தம் 16 கொலை. தப்புதான். தப்பு செய்ய தண்டிச்சேன். தப்பா தெரியல. ஏன் தப்பு செய்ய மத்தவங்க பயப்படணும்னு. ஆனா அது நடக்கல. நான் செஞ்ச ஒவ்வொரு கொலையும் தானே ஒரு கப் காஃபி குடிக்கும் போது நியூஸ் பேப்பர்ல படிக்கிற ஒரு நியூஸா தான் இருந்துச்சு. அதோட ஆளை யாருக்கும் தெரியல. தெரியணும், எல்லாருக்கும் தெரியணும். என்ன மாதிரி எத்தனை பிரபாகர் கஷ்டப்பட்டு அழுது துடிச்சிட்டு இருக்கான்னு தெரியணும். ஏன் அது இவராவும் இருக்கலாம், அவராவும் இருக்கலாம், ஏன் நீங்களா கூட இருக்கலாம். என்னடா எல்லாரையும் சொல்றேன்னு பாக்குறீங்களா? என்ன பத்தி சொல்றேன் கேளுங்க. ஜோ 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 1984 திருச்சிராப்பள்ளி. சரி சரி சரி. என் அப்பா விஸ்வநாத்தும் என் அம்மா ராணியும் காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டவங்க. ஜோ ஜோ 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அவங்க துரதிர்ஷ்டம். அவங்க சந்தோஷத்தை பங்கு போட்டுக்க ஒரே வருஷத்துல அவங்களுக்கு பிள்ளையா நான் பிறந்துட்டேன். ஐயோ ராணி, ஏன் அழுதுட்டு இருக்காம? ஓ ஓ ஓ ஓ ஓ. நீ பாட்டுக்கு சும்மா உட்கார்ந்துட்டு இருக்க. என்ன பண்ணாலும் அழுகை நிறுத்த மாட்டேங்கிறாங்க. அப்பா பாருங்க, அப்பா பாருங்க. இங்க பாருங்க, பாருங்க, அழாதீங்க, அழாதீங்க. பாருங்க, என் புஜ்ஜி குட்டி, என் வைர குட்டி, என் செல்ல குட்டி. அப்பாட்ட வந்து சிரிச்சிட்டீங்களா? சிரிங்க சிரிங்க சிரிங்க. வந்த உடனே உங்க பிள்ளைய கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டீங்களா? நம்ம குழந்தை பிரபா பிரபா. செல்லமே, இங்க பாருங்க பாருங்க. புள்ளை பத்து வச்சிருக்காளாம். புள்ளையா அந்த பிசாசு புள்ள எப்படி உடச்சு தள்ளி வச்சிருக்கான் பாரு. வாடா வாடா, அவனை என்ன பண்ற பாரு. எனக்கு 10 வயசு. ஒட்டங்க மாட்டேங்கிற. நில்லு. பக்கத்து வீட்டு கோப்பியோட விளையாட்ட நடந்த சண்டையால எங்க அம்மா என் கையில சூடு வச்சுட்டாங்க. ஏன் இப்படி பண்ண? அறிவுல உனக்கு ஜாக்கிரதை. என்ன வேலை பண்ணிருக்க பாரு.
போடி உள்ள சும்மா பார்த்துக்கிட்டு இருக்க போல. என்ன பண்ணிருக்காப்பா? டாடி ஸ்மைல் ப்ளீஸ். என்னடா பண்ற? இங்க பாருங்க, இங்க பாருங்க. சட்னி வைக்கவா? மம்மி இங்க பாருங்க. ஒத்த கிடைக்க போகுது. உட்கார்ந்து சாப்பிடுறா. ஏய் என்னடா பண்ணிட்டு இருக்க? அங்க பாரு சிரி சிரி சிரி. மம்மி ஸ்மைல் ப்ளீஸ். டைம் ஆச்சு, முதல்ல சாப்பிடு. பிளேட் திருப்பு. வெய் அவனுக்கு வெய். தோசை வெய். வைக்கிறேன். அன்னைக்கு ஒரு நாள் எங்க அம்மாவுக்கு ஆக்சிடென்ட். தள்ளுங்க. தூக்காம எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. எப்படி ஆச்சு? இந்த ரமேஷ் தான் எங்க அம்மா ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தோம். வலிக்குதுங்க. ஐயோ முடியல. ஓகே, நான் பார்த்து. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரமேஷும் எங்க அம்மாவும் யதார்த்தமா மீட் பண்ணிக்கிட்டாங்க. சாரி. ஹேய் ராணி. நீங்க ரமேஷ் தானே? ஆமாங்க. I'm sorry. Really I thank you for your help. இட்ஸ் ஓகே. உங்க உயிரோட விலை வெறும் தேங்க்ஸ் மட்டும் தானே? ஒரு டீ காஃபி? ஓகே. குட். ப்ளீஸ் கம். இஃப் யூ டோன்ட் மைண்ட், பக்கத்துல தான் என் வீடு இருக்கு. ஹேய், காஃபி இஸ் ரெடி. தேங்க்ஸ். சாப்பிடுங்க. ஹவுஸ் த காஃபியா? வெரி நைஸ். உங்களுக்கு சாரினா ரொம்ப பிடிக்குமா? வாட்? இல்ல, உங்களை சாரியில பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கீங்க, அதான். Oh my god. I'm sorry. வாஷ்ரூம் எங்க இருக்கு? ப்ளீஸ் கம். ராணி, சாரியா? ஏய் வா 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 வா.
இது ஓகேயா? ம், ம்ஹும். ம், ம்ஹும். இது ச்சே, நல்லா இல்ல. ம், ம். ம். Bye. Bye. Okay. Pick up the phone. Pick up the phone, please. Pick up. Pick up. Hello. Hi. நான் ராணி தானே பேசுறது? ஆமா. எப்படி கண்டுபிடிச்சீங்க? தெரியும் நீங்க கால் பண்ணுவீங்கன்னு. ஓ, சரி சொல்லுங்க, என்ன விஷயம்? சும்மா மீட் பண்ணலாம் தோணுச்சு, அதான் கால் பண்ணேன். ஹே ராணி, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நான் கைரேகைலாம் ரொம்ப நல்லா பார்ப்பேன். பார்க்கலாமா? கமான் யா. இந்த மாதிரி ரேகை உள்ளவங்க லைஃப்ல ஹாப்பியாவே இருக்க முடியாது. பட் உங்களுக்கு அப்படி எதுவும் இல்லைல்ல? ஹேய், என்னாச்சு? நான் எதுவும் தப்பா பேசிட்டேனா? ஆர் யூ ஓகே? Please, Rani. Please. Come on. Come on, Rani. Come on. மேடம், நீங்க சொன்ன இடம் வந்துருச்சு, இறங்க. Sorry. Please. Okay. Prabha, it's time up. டாடி உள்ள வராதீங்க டாடி, ப்ளீஸ் டாடி, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் டாடி, ப்ளீஸ் டாடி. சரி. போங்க டாடி. ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுடா. சீக்கிரம் ஓகே. போங்க. பாய் மம்மி. பாய். பாய்.
மம்மி உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்காங்க டாடி. அப்படியா? இஸ் இட் சோ? எஸ் டாடி. மம்மி. ராணி. மம்மி. ஏய் பிரபா பாத்து போ. ஓகே டாடி. மம்மி. கரண்ட் இல்லையோ? மம்மி. ராணி. ஏய் மம்மி. ராணி எங்க போயிட்டா இவ? மம்மி. மம்மி. ராணி சர்ப்ரைஸ் கொடுத்ததெல்லாம் போதும் ப்ளீஸ். ராணி. மம்மி. கம் ஆன் ராணி. மம்மி. மம்மி. ராணி. மம்மி. 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 ராணி. மம்மி. இப்ப விளையாண்டதெல்லாம் போதும். மம்மி. ராணி. மம்மி. ராணி. எங்க போயிருப்பா? பிரபா. டாடி. ஹாய். ஹேய் அம்மா பாருடா. ஹாப்பி பர்த்டே விஸ்வா. தேங்க் யூ. இதோட நமக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு. இந்த 10 வருஷத்துல நீ என் கூட சந்தோஷமா இருந்திருக்கியா விஸ்வா? ஆஃப் கோர்ஸ். பட் நான் உன் கூட சந்தோஷமா இல்ல. வாட்? என்ன விஸ்வா அதிர்ச்சியா இருக்கா? ஏன் விஸ்வாவா கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி மாறிட்டானே? என் மனசு கேட்ட கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியல. என்னை காதலிக்கும் போது எப்படியெல்லாம் சொல்லி என்ன காதலிச்ச? 1 மணி நேரம் என்ன மிஸ் பண்ணிருப்பியா? ஆபீஸ்ல இருந்து கால் பண்ணுவேன், வீட்ல இருந்து கால் பண்ணுவேன். அப்படி நான் கால் எடுக்கலன்னா நேரா வீட்டுக்கே வந்துருவேன். இப்போ ஆபீஸ்க்கு போனாலே என்ன மறந்துடுற. கேட்டா பிசினஸ் பிசினஸ் பிசினஸ். Of course எனக்காக தான் சம்பாதிக்கிற. அப்புறம் ஏன் எனக்கு ஒரு கால் கூட பண்ண மாட்டேங்கிற? லவ் பண்ணும்போது உனக்கு மூடு சரியில்லைன்னா வா காஃபி சாப்பிட போலாம், இல்லனா வா எங்கயாவது வெளியில போலான்னு சொல்லி கூட்டிட்டு போவேன். ஆனா இப்போ எனக்கு மூடு சரியில்லைன்னு நான் கேட்டா பிசினஸ் பிசினஸ் மீட்டிங் மீட்டிங் மீட்டிங். I hate this business. I hate this business. உனக்கு ஞாபகம் இருக்கோ ஞாபகம் இல்லையோ, நம்ம மேரேஜ் லவ் மேரேஜ். நம்ம காதலுக்கு உங்க வீட்டுல சம்மதிக்கலன்னு சொன்ன உடனே எல்லாரையும் தூக்கி எரிச்சு எனக்காக வந்த. ஆனா இப்போ உனக்கு எல்லாமே பிரபா பிரபா பிரபா. உன்னோட அன்பு முழுசா எனக்கு வேணும் விஸ்வா. அது நமக்கு பிறந்த குழந்தை எடுத்துக்க கூட என்னால ஒத்துக்க முடியாது. புரிஞ்சுச்சா? பெட்ரூம்ல கூட உனக்கு என்ன வேணுமோ அதுதான் நான் தரணும். You selfish விஸ்வா, selfish. எப்பவுமே உன்னோட சாட்டிஸ்பாக்சன் மட்டும்தான் முக்கியம். என்னோட சாட்டிஸ்பாக்சன் உனக்கு முக்கியம் இல்லை. எத்தனை நாள் தூக்கம் வராம தவிச்சிருக்கேன்னு உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியாது. லவ் பண்ணும்போது எத்தனை தடவை நான் அழகா இருக்கேன்னு சொல்லியிருப்பேன். கண்ணு, லிப், கழுத்து, ஸ்ட்ரக்சர், எல்லாம் பாரு நான் அழகா இருக்கேன்ல விஸ்வா. அப்புறம் ஏன் முழுசா என்னை எடுத்துக்க மாட்டேங்கிற? ஆனா இதெல்லாம் ரமேஷ்க்கு பிடிச்சிருக்கு விஸ்வா. எனக்கு தெரியும் விஸ்வா.
நீ ரொம்ப கஷ்டப்படுவேன்னு. ஆனா எனக்கு ஏன் சந்தோஷம் முக்கியம் விஸ்வா? பிரபாவை பார்த்துக்கோ விஸ்வா. நீ நல்லா பார்த்துப்பேன்னு எனக்கு தெரியும். ப்ளீஸ் என்னை தேடாத. டேக் கேர் and goodbye and goodbye. பிரபா பிரபா என்ன கணாச்சு? ஏன் எழுதிட்டு இருக்க? டாடி, ஸ்கூல்ல எல்லாரும் என்ன கிண்டல் பண்றாங்க டாடி. அம்மா இல்லையான்னு சொல்லி கிண்டல் பண்றாங்க டாடி. அம்மாக்கு என்ன பிடிக்கலையா டாடி? அம்மாக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். நீ போய் சொல்ற டாடி. அம்மாவுக்கு என்ன பிடிக்காது டாடி. மம்மி இனிமே தப்பு பண்ண மாட்டேன். வாங்க மம்மி. மம்மி வாங்க மம்மி. வாங்க மம்மி. டாடி, ராணி வா. பிரபா சமத்தா கார்ல இருக்கணும்னு அம்மாவை கூட்டிட்டு அப்பா வந்துடுறேன்.
ராணி யா வெளியே யாரோ வந்திருக்காங்க, நான் பேசிட்டு கூப்பிடுறேன், நீ உள்ளே இரு. ஓகே. ரமேஷ் ரைட்? எஸ். உள்ள வரலாமா? எஸ் ப்ளீஸ். Take it. I'm விஸ்வநாத், பிரபா கம்பெனியோட MD. எனக்கு 10 வயசுல ஒரு பையன் இருக்கான். இதெல்லாம் என்கிட்ட எதுக்கு சொல்றீங்க? என் வைஃப் பேரு ராணி. ஹலோ, ப்ளீஸ் கெட் அவுட். ப்ளீஸ் கெட் அவுட். ரமேஷ் ப்ளீஸ் கெட் அவுட். ரிலாக்ஸ். உன் வைஃபை கேட்குற மாதிரி இருக்கா? ராணி இஸ் மை வைஃப். ஷீ இஸ் மை வைஃப். தப்பு பண்ணிட்டேன், நிறைய தப்பு பண்ணிட்டேன். பிசினஸ்னு என் மனைவியை கவனிக்காம விட்டுட்டேன். ரமேஷ், இதெல்லாம் நான் ஒரு கனவா நினைச்சு மறந்துடுறேன். உனக்கு என்ன வேணும்னாலும் கேளு, காரு பங்களா எது வேணாலும் தரேன். என் மனைவி வேணும். எனக்கு மனைவியா வேண்டாம், அட்லீஸ்ட் என் பையனுக்கு அம்மா வேணும். ப்ளீஸ் ரமேஷ். நீ போட்ட ஆம்பளனா இப்படி இருக்கணும். என் கால போய் விடுற, அசிங்கமா இல்ல உனக்கு? ஆனா சும்மா சொல்லக்கூடாது, உன் வைஃப் செம்ம பீஸுடா. சந்தோஷமாவே இருக்க விட மாட்டியா? நான் தான் சொன்னேன்ல, எனக்கு உன்னையும் பிடிக்கல, உன் பிள்ளையும் பிடிக்கல. நான் சந்தோஷமா இருக்கணும். ஓகே, உன்னால என்ன சந்தோஷமா வச்சுக்க முடியாது. என்ன விட்டுரு ப்ளீஸ். ப்ளீஸ் லீவ் மீ அலோன். என்ன உனக்கு பிடிக்கல? ஆனா அப்ப பிடிச்சிருந்தது. நம்ம பையனை உனக்கு பிடிக்கல, ஆனா சமக்கு பிடிச்சிருந்தது. உலகத்திலே கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா? தன் பொண்டாட்டி இன்னொருத்தரோட பார்க்கிறது. கல்யாணத்துக்கு அப்புறம் என்னெல்லாம் வேணும் கேட்ட நீ? இந்த ட்ரெஸ் வேணும், இந்த கடையில தான் நகை வேணும், கார் வேணும், பங்களா வேணும், இந்த பைக் வேணும், என் தங்கச்சிக்கு இது பண்ணுங்க, என் அண்ணனுக்கு அது பண்ணுங்க, லொட்டு லோசுக்கு எல்லாம் கேட்டலடி நீ? தாம்பத்தியம் பத்தல மட்டும் கேட்கவே இல்லையே. எவ்வளவு ஒரு ஆக்சிடென்ட்ல காப்பாத்துறான். அவன்கிட்ட கேட்டீங்க, வாய்ஸ் முழுக்க வாழ போற என்கிட்ட கேட்கணும்னு தோணல.
எங்க அப்பாவை நான் கொலை செஞ்சதுதான் எங்க அம்மாவே சாட்சி சொன்னதால செய்யாத கொலைக்கு 14 வருஷம் ஜெயில் தண்டனை. பிரபாகரன்ற பேர் மறைஞ்சு கொலைகாரன்ற பேர் தான் என்ன இப்படி உங்க முன்னாடி நானா நிக்க வச்சிருக்கு. ஜெயில இருந்து வந்ததும் நான் எங்க அம்மா தான் தேடினேன், கிடைக்கல. எல்லாரும் சென்னைக்கு போயிட்டு தான் சொன்னாங்க. இந்த சென்னைக்கு எங்க அம்மாவை தேடி தான் வந்தேன். சென்னைக்கு வந்ததும் நான் படிச்ச முதல் நியூஸ், கள்ளக்காதலால் மனைவியே கணவனை கொன்ற கொடூரம். வெறும் 10 நிமிஷம் சுகத்துக்காக 10 தலைமுறையா வாழ போற கணவன் மனைவிங்கிற உறவை நாசமாக்கிக்காதீங்க. நீங்க இங்க உண்மையா இருப்பீங்கன்னு தான் அங்க உங்க புருஷன் மாடு மாதிரி உழைச்சிட்டு இருப்பான். அதை மறந்துடாதீங்க. தப்புதான், தப்பு செஞ்சவங்களை கொன்ன தப்பா தெரியல. தப்பு செய்யறவங்களுக்கு தண்டனை கொடுக்க நீங்க யாரு சார்? அதுக்கு தான் சட்டம் இருக்கு, நீதிமன்றம் இருக்கு. இந்த மாதிரி தப்பு செய்யறவங்க உங்க சட்டம் எப்படி சார் தண்டிக்கும்? அது உங்க சட்டத்தால முடியாது. நான் எல்லா பெண்களையும் தப்புன்னு சொல்ல, என்ன மாதிரி இன்னொரு பிரபாகரன் உருவாக்கிடாதீங்கன்னு தான் சொல்றேன். இன்னைக்கு நீங்க வாழ்ற வாழ்க்கை தான் நாளைக்கு உங்க பிள்ளைங்களுக்கு வழிகாட்டி. அவங்களோட வாழ்க்கையை வீணாக்கிடாதீங்க. இதுதான் உலகம்னு காட்ட வேண்டிய அம்மா இதுதான்டா நரகம்னு சொல்லி தள்ளி விட்டுட்டா. என் வாழ்க்கை எப்படி சார் நல்லா இருக்கும்? என் வாழ்க்கையே போச்சு சார். தப்பு செஞ்சா அதாங்க பண்ணணும். பிரபாகரன் சட்டத்தை கையில எடுத்தது தப்பு. இவர் என்ன கடவுளாங்க? பொம்பளைங்களை மட்டுமே எப்பயும் குறை சொல்லாதீங்க. பெண்கள் பாதிக்கப்பட்டா முதல்ல அவங்க பிரச்சனை என்னன்னு கேட்டு நாங்க தான் தீர்த்து வைப்போம். அதே பெண்கள் தவறு செஞ்சா நாங்க அதை ஆதரிக்க மாட்டோம். கல்யாணம் பண்ணி ஏமாத்தினவங்க லிஸ்ட் மட்டும்தான் இத்தனை பேரு. இன்னும் லவ் பண்ணி ஏமாத்தினவங்க லிஸ்ட் எடுத்தா இன்னும் எத்தனை பேரு? சார், பிரபாகர் சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் சார். 10 வருஷத்துக்கு முன்னாடி காலேஜ் பொண்ணுங்களாம் விஷம் குடிச்சு தற்கொலை பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்பெல்லாம் அவனுக்கெல்லாம் தூக்கு தண்டனை கொடுக்கணுங்க. இந்த மாதிரி அசிங்கமெல்லாம் நாட்டுல நடந்துகிட்டு தாயா இருக்குது. Prabhakar? Who is Prabhakar? He is not a Mahatma to talk about him. This type of psycho should be hanged in the front of public. So that is the lesson for others. தப்பு செய்யற ஒவ்வொரு பொண்ணையும் தண்டிக்கிறதுக்கு பிரபாகரன் வர ஒரு ஆள் தேவைதாயா? முகமும் தோலும் தான் சார், வேற மத்ததெல்லாம் ஒண்ணுதான். 10 நிமிஷம் சுகத்துக்காக 10 மாசம் பெத்து 10 வருஷம் வளர்த்து தூக்கி போட்டு போயிட்டா சார் எங்க அம்மா. நான் என்ன சார் பாவம் செஞ்சேன்? ஆயிரம் காரணகாரியங்கள் குற்றவாளி கூண்டில் நிற்கும் பிரபாகர் சாதகமாக கூறினாலும் சட்டத்தின் பார்வையில் பிரபாகர் ஒரு குற்றவாளிதான் என்பது ஊர்ஜிதமாகிறது. எனவே குற்றவாளிக்கு தகுந்த தண்டனையாக 2 ஆயுள் தண்டனை அளித்து தீர்ப்பளிக்கிறேன். நீங்க நினைச்ச மாதிரியே கொலைகாரன் நானும் அரெஸ்ட் பண்ணிட்டீங்க. உங்க சவாலையும் ஜெயிச்சிட்டீங்க. உங்க அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும்? எஸ், ஒரு போலீஸ் ஆஃபீஸரா நான் ஜெயிச்சிட்டேன். ஆனா என் வாழ்க்கையில நான் தோத்துட்டேன். I really love my wife very much. ஆனா அவளை என்னால சந்தோஷமா வச்சுக்க முடியல. So என் வேலையை நான் ராஜினாமா பண்றேன். Thank you everybody. Goodbye Chennai. சாரி பிரபா. எனக்கு உன்ன மாதிரி ஒரு அம்மா இல்லைல்ல. தொடர் கொலைகாரன் நான், ஜெயிலில் இருந்து தப்பி ஓட்டம். பொதுமக்கள் பாதுகாப்பு கருதி புதிய கமிஷனர் நடவடிக்கை.
ఎక్కడ చెప్పినావు ఇక్కడ వచ్చి పెచ్చినా కొడుకా వెళ్ళు